பொம்மி. என்ன சாவித்திரிய காணோன்னு பரிதவிச்சு போய் நிக்கிறீங்களா? அந்த அகோர அதிபதி மனோ இருக்கால்ல, அவ இதுக்கப்புறம் ராணிக்கோ அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கோ ஏதாவது கெடுதல் செய்யணும்னு நினைச்சா அவனோட அம்மா சாவித்திரிய கொன்னுடுவேன். ஐயோ, வேண்டாம் 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 பொம்மி. அதுக்காக தான் அவளை இப்போ என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கேன். இப்போ அந்த சாவித்ரி மரண வேதனையை அனுபவிச்சிட்டு இருப்பா. ஐயோ பொம்மி, அக்கா பாவம் பொம்மி, அவங்கள எதுவும் பண்ணிடாத. ஆமா பொம்மி, அவங்க ரொம்ப வயசானவங்க, பாவம். உன்னோட டார்ச்சரை எங்களாலே தாங்கிக்க முடியல. அவங்க எப்படி தாங்கிக்குவாங்க? ப்ளீஸ் பொம்மி, அவங்கள விட்டுடு பொம்மி, ப்ளீஸ். ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடு, ஒரே ஒரு தடவை விட்டுற ப்ளீஸ். நீங்க பாரு தமன்னா, நீங்க பண்ண எதையுமே நான் மறக்கல. மறக்கலையா? இந்த தடவை நான் கொடுத்த வாக்க காப்பாத்தணுங்கிற தர்மத்துக்கு கட்டுப்பட்டதுனால உங்களை உயிரோட விட்டு வச்சுட்டு போறேன். ஆனா எல்லா முறையும் இப்படியே விடுவேன்னு நினைச்சிடாதீங்க. ஹே தமன்னா, உன் புருஷன் அந்த சாவித்ரிக்கு கொல்லி வைக்க போறானா, இல்ல அவனுக்கு முன்னால அந்த சாவித்ரி மனோவுக்கு கொல்லி வைக்க போறாங்களான்னு நீங்க ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரம் உங்க கண்ணால பார்க்க தான் போறீங்க. பொம்மி, தயவு செஞ்சு என் மனோ அத்தை இவங்க ரெண்டு பேரும் எதுவும் செஞ்சிடாத பொம்மி, ப்ளீஸ் பொம்மி, ப்ளீஸ். நாங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சு விட்டுடு பொம்மி, ப்ளீஸ் பொம்மி, ப்ளீஸ். நீங்க எல்லாம் என்கிட்ட என்ன கெஞ்சினாலும் என் மனசு இறங்காது. உங்களோட அழிவு காலம் நெருங்கிருச்சு. ஐயோ பொம்மி, எங்க போன? ஐயோ பயமா இருக்கு தமன்னா.